ஓம் தத்துருஷாய வித்மகே வக்ரந்தாய தீமதன்னோந்தி பரசோதியா தோம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசோம் சாந்தம் சிவம் அதீதம் அனித்தே ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயச சோமே மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பிச்சு ராகவே கேதி நமச்சிவாய அனுமச்சாய நமச்சிவாய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே 2025 ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறப்பான முறையில் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை, சிறந்த 2025 ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம். எல்லாரும் நல்ல தொழில் வளத்துடன், நல்ல திருமண யோகத்துடன், புத்திர யோகத்துடன் பல செல்வங்களை பெற்று 2025 ஆண்டு சிறந்த யோகமான ஆண்டாக அமையப்போகிறது. அத்தனை யோகங்களின் பெற்று அது எந்தவித மாற்றமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் அனுபவித்த ஆகிவிட்டது. இந்த 2025 ஆண்டு ஒரு தெய்வீக ஆண்டாக அத்தனை சர்வ தெய்வ சக்தி ஏதும் பூமியில் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு 2025 ஆண்டு உங்களுக்கு அத்தனை யோகங்களில் தரப்போகுது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக. ஆக அதற்கு முன்னதாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தில் எத்தனையோ முறைப்படி, எத்தனையோ பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகங்களை கணிக்கப்பட்டாலும் இங்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே சரியாக நடக்கக்கூடிய, நம்மை படைத்த இறைவனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. உலகத்தில் எத்தனையோ பஞ்சாங்க முறை இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் ஒரு நல்ல கவனிங்க, முதல் விஷயம், இது இறைவன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நான் உங்களுக்கு தருகின்ற உறுதியான உத்தரவாதம், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, அரசு வேலை கிடைக்கலையா, தொழில் விருத்தி இல்லையா, செய்வினை கோளாறா, கணவன் மனை பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் இங்கே உங்கள் ஜாதகம் பிரம்ம வேத, அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி சரியாக கணித்து சரியாக பலன் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக இந்த 2025 ஆண்டினுடைய சிறந்த யோக பலன்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. உங்களுடைய இங்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பொது பலன்கள், அத்தனையும் பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால், உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்றால் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? என்னங்க 2024 நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இந்த 2025 நல்லா இருக்குமா? 2025 நல்லா இருக்குமா? ஒரு கடை ஒன்று தொடங்கி வியாபாரத்தை தொடங்கணும், போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷமாவது கடை வியாபாரம் நல்லா இருக்குமா? தொழில் நல்ல வியாபாரம் விருத்தி அடையுமா? கடன் நல்ல வியாபாரம் பெருகணும், கடன் நிவர்த்தி அடையுமா? கடன் நிறைய கடன் வாங்கி தான் தொழிலை ஆரம்பித்தோம், இந்த கடன் அடையுமா? கடன் நிவர்த்தி அடையுமா? கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த 2025 என் கடன் தீர்ந்துருமா?
நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு 2-3 வருஷம் முயற்சி பண்ணி எனக்கு இந்த வருஷமாவது ஒரு அரசாங்க நல்ல வேலை கிடைக்குமா, சொந்த வீடு எப்படியா 2024 ஒரு சொந்த வீடு வாங்கலாம் நினைச்ச முடியல. இந்த 2025 ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா? ஒரு சூப்பர் பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த 2025. போன வருஷம்தான் அதை என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமாவது ஒரு புது பிஸ்னஸ் 2-3 வருஷமாக போட்டிருக்கேன், அந்த திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் அதில் சரியாக செய்ய முடியல. இந்த 2025 நான் செய்கின்ற புதிய பிஸ்னஸ், ஸ்டார்ட் பண்ண போகிற புதிய பிஸ்னஸ் நல்லபடியாக வருமா, நல்ல யோகத்தை தருமா, நான் ஆரம்பிக்க போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற புது பிஸ்னஸ் நல்லபடியாக போகணும், அதுக்கு இந்த 2025 நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா. ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கைவிட்டு போச்சு. இவ்வளவு செலவு பண்ணி இந்த கான்ட்ராக்ட், எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய கம்பெனி மூலம் ஒரு கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவேன். அந்த கான்ட்ராக்ட் இந்த 2025 கிடைக்குமா? கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கு, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஒரு பூர்வீக சொத்து முடியுமா இருந்துச்சு, முடியல, அந்த பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? கல்யாணம் 31 வயசாகி போச்சு, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருந்தாங்க, முடியல, இந்த வருஷமாவது 2025 எனக்கு கல்யாணம் முடியுமா? இந்த வீட்டை கட்ட முடியுமா? இந்த தொழிலை நான் தொடங்கி நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவேனா? இந்த 2025 எனக்கு இந்த யோகத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்குமா? 2025 என்னதான் செய்ய போகுது, இந்த 2025 என்னென்ன நடக்க போகுது, அதை பற்றி தான் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் விரிவாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். 2025 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல மிதுன ராசிக்கு ரொம்ப பிரமாதங்க, ரொம்ப பிரமாதம், ரொம்ப சூப்பரான 2025 அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற 2025 மிதுன ராசிக்கு. ஏன், என்ன காரணம்? முக்கியமான காரணம், அதாவது இந்த 2025 குரு லாபாதிபதியாக உங்க இடத்துக்கு வரப்போறார். குரு லாபாதிபதியாக வரப்போறார். அப்ப லாபங்கள்லாம் உங்க இடத்துக்கு வந்தாக நீங்க லட்சாதிபதி ஆயிருவீங்கல்ல, கோடீஸ்வரன் ஆயிருவீங்கல்ல. என்னங்க சொல்றீங்க? உண்மை, இதுதான் உண்மை. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை யோகத்தையும் தருகின்ற ஒரு மிகப்பெரிய மிதுன ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் இடத்துக்கு வரும் பொழுது, உங்கள் தொழில் மூலம், லாபத்தின் மூலம், வருமானத்தின் மூலம், முன்னேற்றத்தின் மூலம் அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய தனகாரகன் உங்கள் இடத்துக்கு வரும் பொழுது, என்ன முதலீடு போடுறீங்களோ, என்ன தொழில் பார்க்குறீங்களோ, அதனுடைய குரு பகவான் உங்கள் இடத்துக்கு வரும் பொழுது பல தொழில் வளங்களையும், முன்னேற்றங்களையும், பதவி யோகத்தையும், செல்வ யோகத்தையும், பொன்பொருள் செல்வத்தையும், அத்தனை யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த 2025 இந்த மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா மிதுன ராசிக்கு 7-10க்குரிய குரு பகவான் மிதுன ராசிக்கே வரும் பொழுது, உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு ஷேர் மார்க்கெட்டோ, ஒரு வியாபாரமோ, ஒரு எந்த ஒரு தொழிலுவோ, எந்த திருமண யோகமோ, இல்லை புத்திர யோகமோ, அதாவது உலக வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் இடம். உலக வாழ்க்கையில் என்றால் என்ன? நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், ஒரு பிஸ்னஸ், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஒரு வெளிநாட்டு வியாபாரம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அது நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர யோகம். ஆக இந்த அத்தனை யோகங்களையும் தரக்கூடிய ஸ்தானம் தான் 7-10க்குரிய ஸ்தானம். அப்போ நீங்கள் அதிர்ஷ்டக்காரன் தானே, லாபாதிபதி தானே நீங்கள். அதைத்தான் அப்படி சொன்னேன். எல்லா லாபங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம்
எல்லா வெற்றி யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 7-10க்குரிய அந்த ஸ்தானம். அந்த 7-10க்குரிய தனகாரகன், உலக வெற்றியை தரக்கூடிய ஒரு தனகாரகன் உங்கள் இடத்துக்கு வரும் பொழுது அந்த 2025 சாதனை படைக்கக்கூடியவர்களாக நீங்கள் அமைய போகிறீர்கள். உங்களுக்கு அமைய போகிறது. சாதனை படைப்பவர்களாக நீங்கள் ஆகப் போகிறீர்கள். உலக புகழ் அடைய போகிறீர்கள். எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது 2025. 2 பயிற்சிங்க. நல்ல கவனிங்க மிதுன ராசி அன்பர்களே, நல்லங்க 2 பயிற்சி. முதல் பயிற்சி, அதாவது ஒரே மாதத்தில் 2 பயிற்சி தான், அப்புறம் எந்த பயிற்சியுமே கிடையாது. சித்திரை மாதம் 2 பயிற்சி வருது. சித்திரை 13 ராகு கேது பயிற்சி, அதாவது 26/4/2025 ராகு கேது பயிற்சி. அடுத்து அதே சித்திரை 28 11/5/2025 குரு பயிற்சி. இந்த தேதியில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மை படைத்த பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திலும் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திலும் எந்த தேதிகளில் சனி பயிற்சி குரு பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றதோ அதுவே சரியான குரு பயிற்சி சனி பயிற்சி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுக்கு ஒரு தேதி சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அந்த ஆலயங்களில் நம்மளது பாரம்பரியப்படி நம்ம சாஸ்திரப்படி அந்த பயிற்சி விழா கொண்டாடப்படுகின்றது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறது கூட விட்டுருங்க. நான் அதை அந்த தேதி தான் நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அது சனி பயிற்சி கிடையாது இந்த ஆண்டு. அது இந்த 2 பயிற்சிகளும் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட போகிறது. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தீமைகள்லாம் அழிந்து மண்ணுக்குள் புதைந்துவிடும். உங்களுடைய நல்ல யோகங்கள் எல்லாம் உங்களை மேல் நோக்கி கொண்டு வந்துவிடும். கெட்டது சரிந்து புதைந்துவிடும். நல்ல யோகங்கள் உங்களை வாழ வைக்க தலை நிமிர்ந்து பேரும் புகழும் செல்வத்தோடு வாழ வைக்கக்கூடிய யோகமாக இந்த 2025 உறுதியாக அமையப் போகிறது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பாக்கியஸ்தானம் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை என்ற பாக்கியஸ்தானத்தில் ராகு 2025 மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை உருவாக்கப் போகிறது. 7-10க்குரிய தனகாரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது, உங்கள் மிதுன ராசிக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மிடுக்கென்ற தோட்டத்துடன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையப் போகிறது. அதில் துளி கூட மாற்றமே இல்லை. ஆக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், மிதுன ராசிக்கு இந்த 2025 ஆண்டு மிகப்பெரிய 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 ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. பெயர் புகழ் செல்வங்கள் தொழில் வழங்கத்தோடு சிறந்து விளங்கப் போகிறீர்கள். எல்லா யோகங்களும் பெறக்கூடிய மிதுன ராசியாக அமையப் போகிறீர்கள். அதில் துளி கூட மாற்றமே இல்லை. இப்போ நான் சொல்லுகின்ற பலன்கள் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க வேண்டுமென்றால் கீழே நம்பர் இருக்குது. தனிப்பட்ட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? அதை அப்படி உங்களை ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு முறை என்ன முறைன்னு தெரிஞ்சுக்கிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் என்பது எந்த பிரம்மனால் நம்மையெல்லாம் படைத்தார், எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்தாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்? அது இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறைவனால் எழுதப்பட்டது. இறைவனால் எழுதப்பட்டதுதான் உங்கள் தலையெழுத்து. அது எப்படி தவறாகும்? அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தில் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, பணம் முடங்கி போச்சா, செய்வனை கோளாறா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றீங்களோ, என்னை பார்த்து நடக்கலை, சரியாகலை
அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. வாழ்க வையகம். எல்லாரும் சிறந்த நல்ல யோகங்களை 2025 பெற வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.